எஸ் இந்தியா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் T20 மேட்ச் ஆல்ரெடி 2 முடிஞ்சது. 2த்துமே இந்தியா வின் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஸோ 3வது மேட்ச் வந்து பெங்களூர்ல நேத்து நடந்தது. டாஸ் வின் பண்ண இந்தியா என்ன பண்ணாங்க அப்டின்னா, நாங்க பேட்டிங் ஆடுறோம்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து பார்த்தீங்கன்னா களத்துல இறங்க ஆரம்பிச்சிட்டாரு. அவரோட ஜெய்ஸ்வாலும் ஓப்பனிங் இறங்குனாங்க. பெங்களூர் கிரவுண்ட் தானே அடிச்சு நவுத்தலாம் அப்படின்னு இறங்கின இந்தியாவுக்கு பெருத்த ஏமாற்றம்னே சொல்லலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 18 ரன் இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு 3 ஓவருக்கு 18 ரன் ரீசெண்டா ஆடிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஜெய்ஸ்வால் 4 ரன்ல காலி. அடுத்தது கோலி வரப்போறாரு. அவர் கிரவுண்ட் ஆச்சு அடிச்சு நவுத்துவாருன்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, பால்லே டக் அவுட் மனுஷன். ஒரு அவுட் ஆகி அதை தொடர்ந்து அந்த சிவம் தூபேவும் ஒரு ரன்ல போக, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சஞ்சு சாம்சனுக்கு இந்த மேட்ச்ல வாய்ப்பு கொடுத்து இன்னைக்கு எப்படி கிழிக்க போறாருன்னு பாருங்க. கிழிச்சார், நல்லா கிழிச்சாரு போங்க அப்படின்ற மாதிரி பால்லே அவரும் டக் அவுட் ஆயிட்டு போக வந்து பார்த்தீங்கன்னா, 22 ரன்னுக்கு 4 விக்கெட். என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க, 5 ஓவருக்கு 22 ரன் 4 விக்கெட் பெங்களூர்ல அப்படியானா என்னங்க விளங்குமா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும்போது, ரோஹித் சர்மாவும் ரிங்கு சிங்கும் கொஞ்சம் கொஞ்சமா பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம். பண்ணாங்களான்னு கேட்டீங்கன்னா, இணைந்த கைகள் ராம்கி அருண் பாண்டியன் போல உயிரை கொடுத்தேனும் நான் காப்பாற்றுவேன் எங்கள் இந்திய பேட்டிங்கை அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணாங்கன்னு தான் சொல்லணும். குறிப்பா ரோஹித் சர்மா மனுஷன் பிரிச்சு எடுத்துட்டாரு. 8 சிக்ஸ் 11 4 69 பாலுக்கு 121 ரன் மனுஷன். சப்போர்ட் பண்ணும் விதமா வந்து பார்த்தீங்கன்னா, ரிங்கு சிங் 39 பாலுக்கு 69 ரன். கண்டிப்பா உங்களுக்கு வேர்ல்டு கப்ல வாய்ப்பு இருக்கு ரிங்கு சிங். இதுல மாற்று கருத்தே கிடையாது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 6 சிக்ஸ் 2 4ன்னு பார்த்தீங்கன்னா, விளாசி தள்ளிட்டாங்க. ஸோ ஓவராலா 20 ஓவருக்கு 212 ரன் 4 விக்கெட். 22 ரன்னுக்கு 4 விக்கெட் இருந்த அவங்க எங்க? அதுலேருந்து 200 ரன் கொண்டு வந்து இவங்க எங்க? அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வேற லெவல் பேட்டிங்கு. ஸோ வந்து அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, ஆப்கானிஸ்தான் ஆட வந்தாங்க. என்னங்க நீங்க நம்ம நல்லா போலிங் போட்டாலும் கடைசியில அடிச்சு போடுறாய்ங்களேங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஓப்பனிங் குர்பாஸும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ராஹிமும் வந்து பார்த்தீங்கன்னா, நல்லாவே வந்து பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ணி ஆக வேண்டிய சிச்சுவேஷன். நல்லாவே பண்ணாங்களான்னு கேட்டா நல்லாவே பண்ணாங்க. ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. விக்கெட் லாஸ் எதுவும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, 10 ஓவருக்கு 93 ரன் கொண்டு வந்துட்டாங்கன்னா பாருங்களேன். ஆளுக்கு ஆளுக்கு நீ ஒரு 50 நான் ஒரு 50 அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, 2 பேரும் 50களை அடிக்க வந்து பார்த்தீங்கன்னா, அதை தொடர்ந்து குர்பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா, தன்னுடைய விக்கெட்டை வந்து "எப்பா போதும்பா நான் அவுட் ஆயிக்கிறேன் குல்தீப் பாதில்" அப்படின்ற மாதிரி அவுட் ஆயிட்டா. அப்படி அதை தொடர்ந்து இப்ராஹிம் வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் 50 போட்டு வாஷிங்டன் பால்ல வந்து பார்த்தீங்கன்னா அவுட் ஆயிட்டா. அப்படி அதை தொடர்ந்து நபியும் ஒமார் சாயும் ஆடினாங்க. வந்து பார்த்தீங்கன்னா, வாஷிங்டன் சுந்தர் வந்து பார்த்தீங்கன்னா சம பவுலிங் போட்டு ரவி பிஷ்ணை நல்லா கேட்சை பிடிச்சா. அப்படி அதை தொடர்ந்து நபி முகமது நபி ஆடினாரு. அவரும் வந்து பார்த்தீங்கன்னா 16 பாலுக்கு 34 ரன். இந்த நபியும் அந்த குலாம் நபி நபியும் 2 பேரும் பிரிச்சு எடுத்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஒரு கிட்டத்தட்ட அப்படி போச்சு மேட்ச்னே சொல்லலாம். இவர் 16 பாலுக்கு 30 ரன். அதுக்கப்புறம் வந்தவங்க யாரும் 2 ரன் 5 ரன் 5 ரன் அப்படின்ற மாதிரி ஆடிட்டு இருந்தாலும், அந்த பக்கம் ஒரு பக்கம் நபி குல்பாதீன் நபி இருக்கார்ல 23 பாலுக்கு மனுஷன் 55 ரன். அதுவும் குறிப்பா வந்து கடைசி பாலுக்கு 3 ரன் தேவை. 2 ரன் ஓடி ட்ராப் பண்ணிட்டாங்க. எங்க சூப்பர் ஓவர் இருக்கு. இன்னைக்கு நீங்க தூங்குன மாரி தான் அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, சூப்பர் ஓவர் இனிதே ஆரம்பிச்சதுன்னே சொல்லலாம். அதே டீம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, குர்பாஸு அவங்கலாம் வந்து இறங்குனாங்க. ஏன்னா இறங்கி நல்லா நல்லா தாங்க ஆடுனாங்க அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா டைட்டான பவுலிங்கா தான் இருக்கும் அப்படின்ற மாரி போயிட்டு இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு ஃபீல்ட் செட்டப்பு அதுக்கெல்லாம் ஏத்த மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஆடிட்டு இருக்கும்போது அதுவும் சூப்பர் ஓவரும் டையி. என்னங்க சொல்றீங்க? அவங்க ஒரு 17 ரன் அடிச்சிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்ம ஆடும்போது வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரோஹித் சர்மா வந்து பயங்கரமா சூப்பர்லாம் அடிச்சுட்டு இருந்தா, என்ன 2 ரன் தானே நான் வந்து ரன்னிங்லாம் ஓட முடியாது. டயர்டா இருக்கு அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ரிங்கு சிங்க வர சொல்லி கடைசி பால வந்து ஜெய்ஸ்வால் 1 ரன் மட்டும் அடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா, அதுவுன்றா. சரி அப்புறம் திருப்பி வா சூப்பர் ஓவர் போவோம் அப்படின்ற மாரி திருப்பி சூப்பர் ஓவர் போய் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட்டு. ஸோ 11 ரன் தான் அடிச்சாங்க. ஃபர்ஸ்ட்டு ஒரு பால் 4 அடுத்த பால் 6. அதைத் தொடர்ந்து நம்ம சஞ்சு சாம்சனா, எனக்கு ஏற்பட்ட பிழையை இந்த சூப்பர் ஓவர்ல நான் காலி பண்றேன்னு வந்தாப்படி ரன் ஓடுறேன்ட்டு அவுட் ஆக்கி விட்டாப்படி. அதைத் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா, 11 ரன்ல வந்து பார்த்தீங்கன்னா, காலி இந்தியா. 12 எடுத்தா ஆப்கானிஸ்தான் வின்னுன்ற மாரி ஆட வந்தாங்க. ரவி பிஷ்னாய்க்கு குடுத்தாங்க. ஏன்னா, அங்க வந்து முகேஷ் குமார் போட்டாப்படி கடைசி ஓவரு. அதுல கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா போனது ஸ்பின்னருக்கு குடுப்போம். இந்த வாட்டி சூப்பர் ஓவர வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்பின்னிங்கு குடுத்தாங்க. ரவி பிஷ்னாய் தான் போட்டாரு. ரவி பிஷ்ணாய் நல்லா போட்டாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சூப்பரா போட்டார். ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் மனுஷன் நபிய விக்கெட் எடுத்து விட்டாப்படி. அடுத்த பால் ஒரு ரன் எடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாலும் வந்து பார்த்தீங்கன்னா, விக்கெட் எடுத்து ரவி பிஷ்ணா யூ பியூட்டி அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியா வான் த மேட்ச் இன் சூப்பர் ஓவர் இல்ல சூப்பர் ஓவர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ அதை தொடர்ந்து மேன் ஆஃப் த மேட்சாக ரோஹித் சர்மாவும், அதை தொடர்ந்து பிளேயர் ஆஃப் த சீரிஸாக சிவம் தூபேவும் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டார். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.